கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சில நாட்களுக்கு முன்பு நான் படித்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மோட்டார் பந்தயத்தில் வெற்றி பெற விரும்பும் வீரன் தன் காரில் தேவையில்லாத எடை அதிகமாயுள்ள சில பகுதிகளை நீக்கி விடுவான். அதே நேரத்தில் காரை இன்னும் அதிக வேகமாக இயக்கக்கூடிய சிறு பகுதிகள், இயந்திரங்கள் இவைகளை சேர்த்துக் கொள்வான். நீக்குதலும் சேர்த்தலும் வெற்றியை கொண்டு வரும். அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அவ்வப்போது தற்பரிசோதனை செய்து நீக்க வேண்டியவற்றை நீக்கி சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்து உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது நீக்குதல். பிரதிஷ்டையோடும் தியாகத்தோடும் எல்லா வீண் வார்த்தைகளையும் பரியாச பேச்சுகளையும் உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நேர உணவை நீக்கி உபவாசத்தில் இருக்க தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை திடமாய் உங்களை விட்டு அகற்றுங்கள். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சேர்த்தல். ஜெப நேரங்களை அதிகமாய் சேர்த்துக் கொள்ளுங்கள். எங்கெங்கே எழுப்புதல் கூட்டங்கள், சுத்திகரிப்பின் கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கே போய் அமர்ந்து கொள்ள தீர்மானம் செய்யுங்கள். வேத வாசிப்பை அதிகப்படுத்துங்கள். கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நேரங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு என்னென்ன வழிகள், வாய்ப்புகள் உண்டோ அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவீர்கள். இதைத்தான் பிலிப்பியர் 3:13-14 சொல்கிறது. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆம் ஜனமே, நாம் ஏதோ தற்காலிகமாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்து முடிக்கிற முடிவில் ஒரு பந்தய பொருள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்துதான் அதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமா அல்லது தவற விடுகிறோமா என்பது நமக்கு தெரியும். ஆகவே வாழுகிற இந்த நாட்களில் எவையெல்லாம் சேர்த்துக் கொள்ள முடியுமோ, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்கு எது எல்லாம் தேவையோ அதை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். எதுவெல்லாம் தேவைப்படாதோ அதையெல்லாம் தயவு செய்து விட்டு விடுங்கள். இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஒரு சில நபர்கள் அல்லது ஒரு சில காரியம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் வளர்வதற்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனாலும் இதை தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்கள். ஆனால் அதை விட்டு விடுவது நல்லது. அது எளிதும் அல்லத்தான். ஆனால் அதை விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். விட வேண்டியவைகளை விட்டு சேர்க்க வேண்டியவர்களை சேர்த்து பரலோகத்தில் வைத்திருக்கிற பந்தய பொருளை தட்டி செல்ல உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.